திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 995, அதிகாரம் பண்புடைமை. சுவாமி விவேகானந்தர் 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சொற்பொழிவாற்ற சென்றிருந்தார். அவர் அங்கு ஆங்கில மொழியில் ஆற்றிய சொற்பொழிவு அமெரிக்க மக்கள் அனைவரையும் கவர்ந்தது. அமெரிக்காவில் விவேகானந்தர் ஒரு முறை புகைவண்டியில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் இருந்த இருக்கையின் அருகில் 2 ஆங்கிலேயர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்கள் என்றாலே வெறுப்பு. அதுவும் துறவி காவி உடை அணிந்திருந்த விவேகானந்தரை பார்த்தவுடன் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்று நினைத்து கொண்டு அவரை பற்றி இருவரும் இழிவாக பேசிக்கொண்டே வந்தனர். விவேகானந்தர் அவர்களிடம் பதில் எதுவும் பேசவில்லை. அவர்கள் மீது கோபப்படவும் இல்லை. மிகவும் அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்த நிறுத்தத்தில் புகைவண்டி நின்றது. அப்பொழுது விவேகானந்தர் புகைவண்டி நிலையத்தில் இருந்த அலுவலர் ஒருவரை அழைத்து, இங்கே தண்ணீர் கிடைக்குமா என்று மிக அழகாக ஆங்கிலத்தில் கேட்டார். விவேகானந்தர் ஆங்கிலத்தில் பேசுவதை கேட்டதும் அந்த 2 ஆங்கிலேயர்களும் ஆச்சரியத்துடன் திடுக்கிட்டனர். உடனே விவேகானந்தரிடம், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு விவேகானந்தர், எனக்கு ஆங்கிலத்தில் பேசவும் எழுதவும் எனக்கு நன்றாக தெரியும் என்று ஆங்கிலத்திலேயே கூறினார். அப்படியானால் நாங்கள் இருவரும் உங்களை அரை மணி நேரமாக திட்டிக்கொண்டே வந்தோம், நீங்கள் ஏன் எங்களோடு சண்டையிடவில்லை என்றனர். அதற்கு விவேகானந்தர், நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதல் முறையல்ல என்றார். அவரது பதிலை கேட்ட இருவரும் வெட்கி தலை குனிந்தனர். வேடிக்கையாக கூட ஒருவரை இகழ்வதும் துன்பம் தருவதாகும். ஆகையால் உலக இயல்பறிந்து நடக்க நினைப்பவர்கள் பகைவரிடம் கூட பண்புகெடாது நடந்து கொள்வார்கள் என்பதை நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எவரையும் இகழ்வது பண்பின்மை, பிறரை இகழாமல் இருப்பதே பண்புடைமை.